சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. தேர்தல் சீட்டு கேட்டு அதிமுகவில் மோதல். திணறுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இதை பற்றி தான் இந்த காணொலியில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் தற்பொழுது சீட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் ஈடுபட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 60 சீட்டுகளுக்கு மேல் போயிடுச்சு. குறிப்பாக பிஜேபிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து பார்த்தீங்கன்னா 47 சீட்டுகள் பிஜேபிக்கு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தேமுதிகலாம் கூட்டணியில் இருக்குது. அதுக்கு ஒரு 5 தொகுதிகள், அதாவது பார்த்தீங்கன்னா 5 சீட்டுகள் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது 4லேருந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டுகள் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 சீட்டுகள் ஆயிடுச்சு. 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 சீட்டுக்களை தற்பொழுது அதிமுக இழந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சம் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 180 இல்லை 170 185 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இன்னும் நிறைய விதமான கட்சிகள் கூட்டணிக்கு வர உள்ளது. அந்த கட்சிகளுக்கும் சீட்டுக்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் இப்போ புதிதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால், தற்பொழுது வரை வருவதாக இல்லை, ஆனால் ஒருவேளை வந்தால் அவருக்கும் சீட்டுக்களை ஒதுக்கி தர வேண்டும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திணறி கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு விவகாரம், இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு யாருக்கு சீட்டு ஒதுக்கி கொடுப்பது, யாருக்கு இந்த விஷயம் சீட்டு கொடுக்காம விடுவது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாராம். அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் கட்சியிலிருந்து பார்த்திங்கன்னா அவர்களே பிரிந்து சென்று விட்டார்கள். அதாவது குறிப்பாக நம்முடைய பன்னீர்செல்வத்து ஆகட்டும், செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் கட்சியில், அதாவது அதிமுகவிலே இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சியில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு யாரெல்லாம் கட்சியில் சீட்டு கொடுக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.